Hi, hello everyone. Welcome to LeetCode question number 9. Palindrome number. Given an integer x, return true if x is palindrome, otherwise false. கொஷின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா palindrome நம்பர் தான் செக் பண்ணோம். ஒரு இன்டிஜர் எக்ஸ் வந்து கொடுத்தாங்க. அது வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னா palindrome இருந்துச்சுன்னா ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணோம். ஃபால்ஸ்னா அதர்வைஸ் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு palindromeனா என்ன? palindromeனா an integer is a palindrome when it reads the same forward and backward. இப்போ நம்ம ஆல்ரெடி ஸ்ட்ரிங்குக்கு வந்து நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். இப்போ வந்து இன்டீஜர் கொடுத்து இன்டீஜர் palindrome வந்து ப்ரோக்ராம் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ இன்புட் எக்ஸ் ஈக்குவல் டு 1 to 1 கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம பேக்வேர்டாக நம்ம ரீட் பண்ணாலும் நமக்கு 1 to 1 ஆகும். ஸோ இது வந்து ட்ரூ. அதே மாதிரி -121 போகும்போது நெகட்டிவ் நம்பர்ஸ் வருது. நெகட்டிவ் நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து palindromeனு சொல்ல மாட்டாங்க. அடுத்த எக்ஸாம்பிள் எக்ஸ் ஈக்குவல் டு 10, இது வந்து டிஃபால்ட்டாகவே தெரியும், இது வந்து ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வாங்க ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண போகலாம். ஸோ நாம இந்த ப்ரோக்ராம் சால்வ் பண்றதுக்கு 2 மெத்தட் இருக்கு. ஒரு மெத்தட் வந்து ஈஸியான மெத்தட், அது இப்போ ஃபர்ஸ்ட்ல போட்டுடலாம். நெக்ஸ்ட் மெத்தட் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட், பட் மோஸ்ட்லி பிளேஸ்மெண்ட் இல்லை கம்பெனி வந்து ரெக்குவயர்மெண்ட்ஸ்ல மேபி அந்த மெத்தட் மென்ஷன் பண்ணியிருந்தா அதில் போடுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஈஸியான மெத்தட் வந்து பார்க்கலாம். அதில் இப்போ வந்து நெகட்டிவ் நம்பர்ஸ் ஆர் நாட் palindromeனு செக் பண்ணுறதுக்கு ஒரு கண்டிஷன் எழுத போகிறோம். ஸோ இஃப்ல இங்கே வந்து எக்ஸ் தான் கொடுத்துருக்கோம். ஸோ எக்ஸ் லெஸ் தென் 0, இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா, அதாவது எக்ஸ் லெஸ் தென் 0வா இருந்துச்சுன்னா நமக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னா ரிட்டர்ன் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதுக்கு நம்ம எல்ஸ்பாட் இதில் எதுவும் கொடுக்க தேவையில்லை. இந்த கண்டிஷன் அதாவது இந்த கண்டிஷன் மீட் ஆச்சுன்னா ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு வந்துடணும். அடுத்து என்ன பண்ணுவோம்னா இப்போதான் வந்து நம்ம மெயின் கான்செப்ட்ல போகிறோம். இப்போ வந்து ஒரிஜினல் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட் ஒரிஜினல்ல வந்து ஆல்ரெடி என்ன இங்க கொடுத்துருக்காங்களோ அந்த எக்ஸ், இதுதான் ஒரிஜினல். ஸோ எக்ஸ்ன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டோம். இன்னொரு வேரியபிள்ல இன்ட் ரிவர்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி இப்போ இனிஷியலா நம்ம வச்சுக்கிறோம். இதுக்கு வந்து நம்ம கண்டிஷன் எழுதி செக் பண்ணிட்டு தான் ஃபைனல் ரிசல்ட் வந்து ரிவர்ஸ்ல போய் ஸ்டோர் ஆகும். ஸோ இதுக்கு வைல்ல வந்து ஒரு கண்டிஷன் எழுதிக்கலாம். வைல் எக்ஸ் கிரேட்டர் தென் 0 அப்படின்னு சொல்லி எழுதுறோம். அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன்ட் digit equal to x modulus 10. ஸோ இந்த x modulus 10 வந்து ஏன் யூஸ் பண்ணியிருக்கோம்னா, இந்த இடத்துல நம்ம லாஸ்ட் டிஜிட் கெட் பண்றதுக்காக ஆல்ரெடி நம்ம சில ப்ராப்ளம்ஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். x modulus 10 அதோட ரிமைண்டரை வச்சு நம்ம அந்த லாஸ்ட் டிஜிட் வந்து கெட் பண்றதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் 121 இருக்குன்னா இதுல வந்து x modulus 10 கொடுத்தோம்னா இது வந்து நம்ம லாஸ்ட் டிஜிட் நமக்கு 1 வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த ஸ்டெப் வந்து யூஸ் பண்றோம். அடுத்து ரிவர்ஸ் ஈக்குவல் டு ரிவர்ஸ் ஸ்டார் 10, இது கூட பிளஸ் டிஜிட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டோம். இப்ப இந்த ரிவர்ஸ்ல வந்து என்ன பண்ணணும்னா இங்க பண்ற கால்குலேஷன் ரிவர்ஸ்லயே போய் ஸ்டோர் ஆகணும். ஸோ இந்த இடத்துல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரிவர்ஸ்ல வந்து ஒரு நம்பர் கொடுக்குறோம். இப்போ 0 இருக்குன்னா 0 ஸ்டார் 10 பிளஸ் டிஜிட்ல வந்து 1 அப்படிங்கும்போது நமக்கு வந்து ஆன்சர் 1ன்னு சொல்லணும். 1 அப்படின்னு சொல்லிட்டு வரும். எதனாலனா இப்போ இனிஷியலா நமக்கு ரிவர்ஸ்ல வந்து 0ன்னு வரும். அதனாலதான் இந்த ரிவர்ஸ்ல வந்து இப்போ 0 வரும். 0 ஸ்டார் 10 பிளஸ் டிஜிட் வந்து எத்தனைனா ஃபர்ஸ்ட் 1. ஏன்னா இந்த டிஜிட்ல வந்து ஃபர்ஸ்ட் 1 அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கு இந்த மாடுலஸ் யூஸ் பண்ணி இந்த 1 தான் வந்து நமக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வரும். இந்த 1 தான் வந்து இந்த இடத்துல போடுறோம். ஸோ அடுத்த ஐட்ரேஷன்ல வந்து இது இப்படி ப்ராசஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆகும்? அடுத்த ஸ்டெப்ல இந்த ரிவர்ஸ்ல வந்து 1 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இந்த 2 வந்து வரும். 2வை இது கூட ஆட் பண்ணி அடுத்த ஐட்ரேஷன் வந்து 121 சொல்லி அப்படியே நமக்கு ரிவர்ஸ் பண்ணும். அதுக்கு தான் வந்து இந்த ஸ்டெப் வந்து யூஸ் பண்ணும். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா x ஈக்குவல் டு எக்ஸ் பை 10. ஸோ இந்த 3 ஐட்ரேஷனை வச்சு நம்ம ப்ராசஸ் பண்ணும்போது தான் நமக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பா, அதாவது ஒவ்வொரு வேல்யூ வந்து நமக்கு பிடிக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் 121 எடுத்துட்டோம்.
121 வந்து லாஸ்ட் டிஜிட்டை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக, அதாவது பிரிச்சு எடுக்கிறதுக்காக எக்ஸ் மாடுலஸ் 10ன்னு போட்டோம். ஸோ இதுல வந்து நமக்கு டிஜிட்ல வந்து ஃபர்ஸ்ட் 1 அப்படின்னு சொல்லி ஸ்டோர் ஆகும். அடுத்து ரிவர்ஸ்ல போயிட்டு ரிவர்ஸ்ல பண்ணிட்டு நமக்கு ஆன்சர் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோர் ஆகும். அடுத்து ரிமூவ் த லாஸ்ட் டிஜிட் வந்து பிரிக்கிறதுக்காக இந்த எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை 10 வந்து ஒர்க் ஆகும். ஸோ இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மீதி 1 2 தான் வந்து எக்ஸ்ல வந்து ஆன்சர் இருக்கும். மீதி அந்த 1 தான் வந்து இங்க டிஜிட்ல போய் ஸ்டோர் ஆயிடுச்சு. இந்த ரிவர்ஸ்லயும் அந்த நம்பர் வந்து பண்ற ஆன்சர் இங்க வந்துருச்சு. ஸோ இப்போ எக்ஸ்ல ரிமைனிங் எக்ஸ் ஈக்குவல் டு 1 2 மட்டும் தான் இருக்கும். செகண்ட் ஐட்ரேஷன்ல என்ன பண்ணும்? செகண்ட்ல எக்ஸ்ல 12 இருக்குமா, அதாவது 1 2 இருக்கும். அப்ப மாடுலஸ் 10 எடுத்தோம்னா நமக்கு ஆன்சர் 2ன்னு சொல்லி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிருமா. அடுத்து ரிவர்ஸ்க்கு போகும். ரிவர்ஸ்ல ஆல்ரெடி 1ன்னு சொல்லி ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ 1 ஸ்டார் 10 பிளஸ் டிஜிட்ல 2. அப்ப நமக்கு 12 அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணோம். அந்த 12ல இருந்து அந்த 10 வந்து இப்போ எக்ஸ்ல வந்து 12 இருக்குமா, அந்த 12 டிவைட் பை 10 வருமா, அந்த டிவைட் பை 10 இருந்துச்சுன்னா பிரிச்சு நமக்கு அந்த 1 மட்டும் எடுத்து திரும்ப இங்க அனுப்போம். அதுக்கு தான் வந்து இந்த எக்ஸ் பை 10 வந்து யூஸ் பண்றோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து தேர்ட் ஐட்ரேஷன்ல வந்து அதே மாதிரி எக்ஸ்ல மீது 1 மட்டும் இருக்குமா, 1 மட்டும் பிரிச்சு இங்க போட்டோமா, அப்போ 1 மாடுலஸ் 10 மட்டும் வரும். ஸோ நமக்கு ஆன்சர் எப்பயும் போல அது டிவைட் பண்ணாலும் அது 1 தான் கிடைக்கும். ரிவர்ஸ்ல வந்து இங்க ரிவர்ஸ்ல ஆல்ரெடி 1 2 வந்து இருக்குமா, ஸோ 12 ஸ்டார் 10 பிளஸ் டிஜிட்ல 1 இருக்கும். இந்த லாஸ்டா பண்ண வேல்யூ இந்த 1 வந்து இங்க இருக்கும். இப்போ இது பண்ணும்போது நமக்கு 1 2 1 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ ஃபைனலா எக்ஸ் ஈக்குவல் டு 1 டிவைட் பை 10 நமக்கு 0 கிடைச்சிடும். ஸோ கரண்ட் வேல்யூ வந்து 0 வரும், எக்ஸ் ஈக்குவல் டு 0 வரும். அப்போ ரிவர்ஸ்ல 1 to 1ன்னு சொல்லிட்டு நமக்கு ஆன்சர் ஸ்டோர் ஆயிடும். ஸோ இந்த கண்டிஷன்ஸ்லாம் இதுக்கு தான் வந்து ஒயில் லூப் வந்து ஒர்க் ஆகும். இந்த கண்டிஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அது ஆன்சர் வந்து பிரிண்ட் பண்ணும். ரிட்டன் ஒரிஜினல் ஈக்குவல் டு ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணோம். இந்த மெத்தட்ல டைரக்டா நம்ம ஈக்குவல் டு யூஸ் பண்ணுவோம். இதே அடுத்த மெத்தட்ல நம்ம இன்டீஜர்ஸ் மட்டும் இல்லாம ஸ்ட்ரிங்ல இருந்து எல்லா டைப் ஆஃப் நம்பர்ஸுமே வந்து பாலிண்ட்ரோமான்னு செக் பண்றதுக்கு நெக்ஸ்ட் மெத்தட்ல வந்து போடலாம். அது எப்படின்னா இன்டீஜர்ல இருந்து ஸ்ட்ரிங்கா வந்து கன்வெர்ட் பண்ணி போடலாம். ஸோ அது வந்து கொஞ்சம் டஃபஸ்டா தான் இருக்கும். அதாவது அதுவும் ஈஸி தான், பட் அப்படி போடும்போது அது கொஞ்சம் எஃபிஷியண்டா அந்த மெத்தட் வந்து இருக்கும். ஸோ இப்போ வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பாஸ், செகண்ட் கேஸ் 2 வந்து கொடுத்துருக்க மாதிரி எக்ஸ்பெக்டட் அவுட்புட் வந்துச்சு. கேஸ் 3யும் அதே மாதிரி எக்ஸ்பெக்டட் அவுட்புட் வந்துச்சு. மெத்தட் 2ல வந்து என்ன பண்ணிருக்கோம்னா இன்டீஜர்ல இருந்து ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணி அந்த கன்வெர்ட் பண்ண ஸ்ட்ரிங்கை வந்து பாலிண்ட்ரோமா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் லாஸ்ட் மெத்தட்ல போட்ட மாதிரி நம்ம அதே மாதிரி நெகட்டிவ் நம்பர்ஸ் வந்து பாலிண்ட்ரோமா இருக்க முடியாது. அதனால அதுக்கு ஒரு கண்டிஷன் வந்து செட் பண்ணிடலாம். லாஸ்ட் மெத்தட் மாதிரியே if x less than 0 அப்படின்னு சொல்லி செக் பண்றோம். அந்த கண்டிஷன் மீட் ஆச்சுன்னா ரிட்டர்ன் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணணும்னா ஒரிஜினல் ஸ்ட்ரிங் இருக்க ஸ்ட்ரிங் இன்டீஜர்ல இருந்து ஸ்ட்ரிங்கா வந்து மாற்றணும். அதுக்கு நம்ம ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா டைப் வச்சுக்கலாம். ஸ்ட்ரிங் ஒரிஜினல் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். இந்த வேரியபிள்ல இன்டீஜர் வந்து மாற்றணும். அப்ப இன்டீஜர் டாட் டு ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். டு ஸ்ட்ரிங் ஆஃப் என்ன வேரியபிள்ல இருக்கு, எக்ஸ்ல வந்து அதோட ஆன்சர் இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் ரிவர்ஸ் ஈக்குவல் டு சும்மா ஒரு இதுக்கு அவசரம் நம்ம ஒரு ஸ்பேஸ் மாதிரி இல்லை ஏதோ ஒன்று நம்ம கொடுத்துக்கலாம். அடுத்து இது வந்து நம்ம ரிவர்ஸா மாத்தியாச்சு. இப்ப அதாவது ரிவர்ஸ்ல ஸ்ட்ரிங்கா இன்டீஜர்ல இருந்து ஸ்ட்ரிங்கா வந்து நம்ம மாத்திக்கணும். இப்போ வந்து என்ன பண்ணணும்னா ரிவர்ஸா வந்து அந்த ஸ்ட்ரிங்கை மாத்தணும். அதுக்கு நம்ம ஒரு ஃபார் லூப் வந்து யூஸ் பண்ணலாம். ஃபார் லூப்ல int i ஈக்குவல் டு ஒரிஜினலோட லென்த் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஒரிஜினல் டாட் லென்த் ஆஃப் இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்றோம். பண்ணிட்டு -1 இது கண்டிஷன். இதுக்கு இந்த கண்டிஷன்ல வந்து greater than or equal to 0. அடுத்து ஒரு டிக்ரிமெண்ட்.
I மைனஸ் மைனஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ஸோ இயர் நம்ம ரிவர்ஸ்ல வந்து ஒரு எம்டியான ஸ்ட்ரிங் வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட் இது வந்து இந்த ஃபார் லூப் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1 to 1 அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பர் எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து 1 to 1ல வந்து லென்த் வந்து 3 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணுமா, 3ல ஃபைண்ட் அவுட் பண்ணும். இது வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, இந்த 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி அது அப்படியே அடுத்தடுத்த நம்பரை ரிவர்ஸாக மாற்றணும். அதுக்கு தான் இங்கே டிக்ரிமெண்ட் வந்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரி கண்டிஷன் வந்து I greater than or equal to 0வா இருக்கணும். ஸோ இந்த 1லேருந்து 2க்கு அடுத்த ஸ்டெப் போகும், 2லேருந்து 1க்கு போகும். அது ரிவர்ஸாக மாற்றுறதுக்கு இங்கே நம்ம ஒரு கண்டிஷன், அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கணும். இங்கேயும் லாஸ்ட் மெத்தட்ல எழுதின மாதிரியே அதே ஸ்டேட்மெண்ட் தான் எழுத போகிறோம். ரிவர்ஸ் ஈக்குவல் டு ரிவர்ஸ் ப்ளஸ் ஒரிஜினல் டாட் இங்க வந்து நம்ம டிஜிட்னு சொல்லி போட்டிருக்கோம். இங்க ஒரிஜினல் டாட் கேரக்டர் ஆஃப் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ண போறோம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன்ல என்ன ஆகும்னா, இதோட லென்த் வந்து எடுக்கும். இதோட லென்த் வந்து என்ன இருக்கு, இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் 1 to 1 இருக்கு அப்படின்னா இதோட லென்த் வந்து 2, அதாவது 0ல இருந்து வந்து இது எடுக்கும். இப்போ 0ல இருந்து எடுக்கும்போது இதோட லென்த் வந்து 2ன்னு இருக்கும். ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன்ல ஐயோட வேல்யூ வந்து 2 அப்படின்னு சொல்லி இருக்குமா. இப்போ ரிவர்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் எதுவுமே இல்லை, எம்டியை தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த எம்டி பிளஸ் ஒரிஜினல் டாட் கேரக்டர் அதில் வந்து இங்கே வந்து 1 இருக்கும். இப்போ இந்த ஐயோட ஆன்சர் 1 இருக்குமா, இப்போ இதை ஆட் பண்ணும்போது 1 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அப்போ அடுத்த இட்ரேஷன்ல இங்கே வந்து 1 இங்கே வருமா, இப்போ இந்த 1 வந்து இந்த ரிவர்ஸ்ல வந்து இங்கே 1 வந்துருமா, அப்போ 1 பிளஸ் ஒரிஜினல் ஒரிஜினல் டாட் கேரக்டர்ல இந்த இப்போ வந்து இந்த ஐட்ரேஷன்ல இந்த நம்பர் 2 தான் வந்து இருக்கு. இப்போ இந்த 2 வந்து இது கூட ஆட் ஆகி 1 2 அப்படின்னு சொல்லி வரும். அடுத்த ஐட்ரேஷன்ல அதே மாதிரி ரிவர்ஸ்ல 1 2 ஸ்டோர் ஆயிருக்கும். அடுத்த ஐட்ரேஷன்ல இந்த 1 வந்து எடுத்துக்கும். இப்போ இந்த 1 எடுத்து 1 to 1 அப்படின்னு சொல்லி அது ரிவர்ஸ் பண்ணிடும். அப்படிதான் வந்து ஒர்க் ஆகுது. இதோட இந்த ஃபார் லூப் வந்து முடிஞ்சிருது. நெக்ஸ்ட் இந்த லைன் தான் வெரி 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 இம்பார்ட்டன்ட். எதனாலனா, இப்போ இன்டீஜர் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம டைரக்டா ஈக்குவல் டு யூஸ் பண்ணுவோம். இதே நம்ம ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணி ஸ்ட்ரிங்கை கம்பேர் பண்ணும்போது எப்பயுமே நம்ம வந்து ஈக்குவல்ஸ் அப்படின்னு சொல்லி தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ இங்க ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்றோம். ரிட்டர்ன் ஒரிஜினல் டாட் ஈக்குவல்ஸ் ஆஃப் த ரிவர்ஸ் தான் வந்து ஈக்குவலான்னு செக் பண்ணும். அப்ப இந்த ரிவர்ஸ் வந்து ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இது அந்த மெத்தடை விட புரிஞ்சவங்களுக்கு, ஜாவா நல்லா புரிஞ்சவங்களுக்கு இந்த மெத்தட் ரொம்ப சிம்பிளா இருக்கும். அதுல கூட நம்ம கம்பேர் பண்றதுக்கு சில டிவைடட் பை, மாடுலஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். இங்க வந்து நம்ம டைரக்டாவே இந்த ஈக்குவல்ஸ் ஆஃப் மெத்தட் வந்து யூஸ் பண்றதுனால இன்னுமே சிம்பிளா இருக்கும். இதுதான் மற்ற மெத்தடை கம்பேர் பண்ணும்போது எஃபிஷியண்டா இருக்கும். ஆல்சோ இண்டீஜர் மட்டும் இல்லாம மற்ற நம்பர்ஸுமே வந்து இங்க ஸ்ட்ரிங்கு எல்லாமே நம்ம இங்க இதுல வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆல் 3 கேசஸ் வந்து பாஸ் ஆயிருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. ஆல்சோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் கொஸ்டின்ல பார்க்கலாம்.